சிலர் நினைக்கிறாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் ஷடவுன் தான், இனி என் வாழ்க்கையெல்லாம் ரிவைவ் பண்ண முடியாது, நான் எங்கேயோ போயிட்டேன், நான் எவ்வளவோ நீந்தி வந்தேன், ஆனால் இன்னைக்கு எங்கே நிற்கிறேனே எனக்கு தெரியல. நல்லா கவனிக்கணும், நம்முடைய ஜீவன் இன்னும் உயிரோட தான் இருக்கு, நாம் இன்னும் உயிரோட தான் இருக்கிறோம். நம்முடைய வாழ்வை கர்த்தரால் மீண்டும் செய்ய முடியும், புதுப்பிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு ஒரு பிரகாசமான பக்கத்தை அவரால் கொடுக்க முடியும். எல்லாம் முடியல. வசனம் சொல்லுது, சங்கீதம் 30ஆம் அதிகாரத்தோட 5ஆம் வசனத்தை வாசிங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய கோபம் எவ்வளவு நேரமா தெரியுமா? ஒரு நிமிஷம். ஆனா அவருடைய தயவோ நீடிய வாழ்வுன்னு சொல்லியிருக்கு. யாத்ராவும் 34ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனம் இரண்டாவது பகுதி சொல்லுது, குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரணை. எப்போ? குற்றம் செய்தவனுக்கு எத்தனை தலைமுறை விசாரணை? 3ஆம் 4ஆம் தலைமுறை விசாரணை. யாரு? குற்றம் செய்தவர்களுக்கு. ஆனா யாத்ராமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, என்னிடத்திலே அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவனுக்கு 1000 தலைமுறை மட்டும் எப்படி தெரியுமா இரக்கம். எதுக்கு வெயிட் அதிகம்? அவருடைய அன்புக்கு அவர் வெயிட்ட சொல்றாரு பாருங்க. அதுதான் அவருடைய தன்மை. எப்படி ஆயிலும் சரியாயிராதா? அதனால நம்முடைய பாவம் செக்கச்செவேர் என்று இரத்தாம்பரத்தை போல இருந்தாலும் அதை தேவனால பஞ்சை போல உறைந்த மலையை போல திரமா செய்ய முடியும், மாற்ற முடியும். என்னிடத்தில் வருகிற ஒருவனை என்ன திரமா செய்யறதில்ல, நான் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. கர்த்தர் விழுகிற யாவரையும் தூக்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் உயர்த்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நெகேமியா 9ஆம் அதிகாரத்துடைய 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் வெகுவாய் மன்னிக்கிறவர் என்று. எரேமியா 31ஆம் அதிகாரம் 34ஆவது வசனம் சொல்லுது, அவர் அவர்களுடைய பாவங்களை நினையாதிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதுல தேவையா நம்முடைய பக்கத்துல இருந்து ஒண்ணுதான் நடக்கணும். என்ன தெரியுமா? மனம் திரும்புதல் நடக்கும். சரியான ஒரு மனம் திரும்புதல் நடக்கிற பொழுது தேவனால எல்லாத்தையும் திரும்ப செய்ய முடியும், தலைகீழ மாற்ற முடியும்.